YouTube புதுசா ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. YouTube கிரியேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஃபேமஸாக இப்போல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இதோட ட்ரூத்தை நான் இங்கே உடச்சி பேச போகிறேன். ஸோ இதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, YouTube ஆப் வந்து கிரியேட் பண்ணது நல்லதுக்கு தான். பட் இது வந்து கிரியேட்டர்ஸ்க்காக கொடுத்தது ரொம்ப நல்லதுக்கு தான். ஆனால் நான் நினச்ச மாதிரி இந்த ஆப் இல்லை. இது யூஸ் பண்ண யூஸருங்கிற முறையில் நான் ரிவ்யூ கொடுக்க வேண்டியது என்னோட அவசியம். இதில் ஒவ்வொரு விஷயங்களும் நான் வந்து பிடிச்சது பிடிக்காது எல்லாம் சேர்ந்து தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், வீடியோவை இம்போர்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைமிங் எடுத்துக்குது. இந்த வீடியோ உள்ள அந்த ஆப்புக்குள்ளே லான்ச் ஆகி அது வந்து ரிஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு ஃபார்மேட்டாக ஏறி அதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு இது வந்து சாதாரணமான ஆப் இல்லை. இது யூடியூப்லேருந்து வந்திருக்கு, கூகுளோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறது வந்து நியாயமே இல்லாது. ஸோ ஃபாஸ்ட்வேர்டு பண்ணனா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இல்லை கட் ஆப்ஷன் இருக்குது. பட் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸும் இன்டெப்த்தாக செலக்ட் பண்ணி அதை கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்தால் பரவாயில்ல. பட் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆப்ஷன் மட்டும் தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது க்ராப் கட் பண்ணுற மாதிரி தான். ஜம்ப் கட் ஆப்ஷனுக்கு இது ஓகே. பட் ஒவ்வொரு கிரியேட்டரும் ஜம்ப் கட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கும் போது அப்படியே வெளியே வந்துடுது. சில நேரத்தில் ஆப் கட் ஆகி வந்துடுது. இது என்னோட மொபைல் தான் நடக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவோட மொபைலும் இதே தான் நடந்துச்சு. சேம். என்னோடது டெக்னோ, அப்பாவோடது மோட்ரோலா. ஸோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஆப்பில் தான் பிரச்சனை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது பீட்டா டெஸ்டிங்லாம் இருக்குது அப்படின்னு டாப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலையும் இருக்கலாம். பீட்டாவில் சில பல பக் இருக்குது தான் செய்யும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எடிட்டர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து செகண்ட் லேயர் ஆட் பண்ணலாம். இது வீடியோவோ ஆடியோவோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. லேயரை பின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சிலதில் இல்லை. ஸோ வீடியோவுக்கும் இது பொருந்துங்கிறதுனால லேயர்ஸை வந்து கையிலே தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன இது லோடாகி முடியறதுக்கு ரொம்ப டைமிங் ஆகுது. அடுத்தடுத்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணும்போது நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியலை. பட் டெம்ப்ளேட் நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கேட்டகரி வைஸ் வந்து அந்த கலர் டிஃபைசேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கலரை வந்து கூட்டுறதோ குறைக்கிறதோ வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிளெண்டாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெண்டிங் ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மேனுவல் நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் தான் ஒரு டெக்ஸ்டர் ஆஃப் கலர் வந்து கொடுக்க முடியும். ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்த டெக்ஸ்டரை தூக்குற ஆப்ஷன்லாம் இதில் எதுவுமே கொடுக்கல. இனிமேல் ஃபியூச்சரில் கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து இன்புட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன், ஆடியோ அவுட்புட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்லேருந்து சாங்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். காப்பிரைட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எதுவும் கொடுத்துருக்காங்க. சினிமா சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் 5 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் சொல்கிறாங்க. இதில் எந்த இடத்துல டெம்ப்ளேட் ஆஃப் ஆகணும் ஆன் ஆகணும் இதை கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஆப்ஷனும் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பல பக்கையும் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். சில இடங்களில் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து உள்வாங்குது, சில இடத்துல நல்லா போகுது. இது மைக்கு பிரச்சனை இல்லை, இதுவே ரிசீவ் பண்ணுறது அப்படி தான் இருக்குது. சில பல ஆப்டிமைசேஷன் பண்ணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. கேப்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டப்பிங்கில் வரும் இல்லையா, சப்டைட்டில் கொடுக்குற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. பட் சில இடங்களில் தான் ஒர்க் ஆகுது, சில இடங்களில் சத்தியமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுவும் நான் பார்த்த ஒரு ஃப்ளாவில் ஒன்று. ஸோ நல்லா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். இனிமேல் வர காலங்களில் இன்னும் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கேப்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும். ரொம்ப ஆசைப்பட்ட ஆப், பட் இப்படி இருக்கிறது கொஞ்சம் சங்கடம் தான். ஆஸ் அ யூஸராக நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ எப்படி இருக்குங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் அசர். பாய்.